ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட்லாம் போட்டிருக்கோம். அதோட கன்யூ தான் இது. ஓகேங்களா? ஸோ அந்த பார்ட் பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், எஸ்ஐ பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி பாருங்கள். ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் நாட் இன் த ஃபுட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ். பின்வருவனவற்றில் எது உணவு மற்றும் தர கட்டுப்பாடு நிறுவனம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா FICCI. ஓகேங்களா? ஸோ அக்மார்க் அப்படின்றதுல ஏஜின்னு பார்த்தோன்னே அக்ரின்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. FSSAIன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி தான் FPOவும் ஆல்ரெடி தெரியும். அப்போ அது மூணுமே உணவு தர கட்டுப்பாடு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ FICCIன்றது சம்மந்தம் இல்லாதது, அப்போ பொருந்தாதது அதுதான். அடுத்தது பார்க்கலாம். பெர்னிஷியஸ் ரத்த சோகையை ஏற்படுத்தும் உயிர்ச்சத்து குறைபாடு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சைனோகோபாலமைன் அப்படின்றது தான் பெர்னிஷியஸ் அனிமியா. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் பார்த்தோன்னா பெர்னிஷியஸ் அனிமியாஸ் டெஃபிஷியன்சி ஆஃப் டேஸ் விட்டமின் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ சைனோகோபாலமைன் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது சிதைப்பன வகைகளுக்கு எடுத்துக்காட்டு. இது ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? சிதைப்பவை அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய தான் சிதைப்பவர்கள். இதை பற்றி கிளியர் வியூ நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்றத இந்த ஆன்சர் கீழே, அஃபிஷியல் ஆன்சர் கீழே ABC மூணில் எது போட்டிருந்தாலும் மார்க் கொடுக்குறதா இந்த அஃபிஷியல் கீழே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக சிதைப்பவைகள்னால் என்ன அப்படின்னா, இப்போ மனிதர்கள் இருக்கோம் அப்படின்னா மனிதர்கள் இறந்ததுக்கப்புறம் மனிதர்களோட உடலை கூட சிதைக்கிறதா இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் சிதைப்பவைகள்னு சொல்லுவோம். அப்போ பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், லைக்கன்கள், பூஞ்சைகள், லைக்கன்கள் இது எல்லாமே சிதைப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக இந்த இடத்துல ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 54 கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஒளி மாசு குறித்த சரியானது எதுன்னு கேட்டிருப்பாங்க. இனிமையற்ற இறைச்சலான ஒளி அப்படின்றது ஃபஸ்ட்டு வாக்கியம். 2 மனசோர்வு மற்றும் அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் எனக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வாக்கியம் 1 மட்டும்தான் சரி. ஏன்னா இனிமையற்ற இறைச்சலான ஒளி அப்படின்றது நாய்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இனிமையான ஒளி கிடையாது. அப்போ இது சரி தான். ஓகேங்களா? நாய்ஸ் இஸ் அன்பிளசன்ட் சவுண்டு. இங்கிலீஷில் கரெக்டாக அந்த ஃபார்மேஷன் இருக்குது. தமிழில் ஃபார்மேஷன் கொஞ்சம் மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது குறைக்கிறதுன்னு வராது, அதிகரிக்கிறதுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ரெடியூஸ் கிடையாது, இன்க்ரீஸ். அப்போ அது தவறானது. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜூம் கம்மி பண்ணுற பார்த்துக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம். புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ 1973. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம லெசன்ஸ் நடத்தும்போது சொல்லியிருப்போம் புலி வந்தாலே 7 தான் நமக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ 7னா 7 ஸ்டார்ட் ஆகும், 73. அடுத்தது யானை. யானை அப்படின்னாலே 2 இடத்து தான் இருக்கும், 2ல் முடியும்னு சொல்லியிருப்போம் ஷார்ட்கட். 1992. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடலாமை. இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு லெசன்ஸ் வீடியோவில் நீங்கள் தெளிவாக கவனிச்சிருக்கும் போது ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி பார்க்கலாம். கடலாமைன்றது 1999 காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் இப்போ ரீசெண்டாக தான் போட்டாங்க. ஸோ 2020 தான் போட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் A. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ்நாடு காவல்துறையால் குடிமக்கள் பாதுகாப்புக்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட கைபேசி செயலியின் பெயர். இது எல்லாமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக கன்யூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் காவல் உதவி அப்படின்ற ஆப் தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாம் நடந்த டைமில். அடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எங்கு நீருக்கு அடியில் தொல்லியல் தளம் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பூம்புகார். ஓகேங்களா? ஸோ பூம்புகாரில் தான் யார் பிறந்திருப்பாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துடைய கதாநாயகன் மற்றும் தலைவியான இருக்கக்கூடிய கோவலனும் கண்ணகியும் பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே பிறந்திருக்கனால தான் ஃபஸ்ட்டு புகார் காண்டம்ன்றது வரும். அதுக்கடுத்து அங்கேருந்து மதுரைக்கு போவாங்க. அதனால மதுரை காண்டம். மதுரை காண்டத்தில் கோவலன் கொலையுண்டதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க அப்படியே மூவ் ஆகி வஞ்சியை போவாங்க. ஸோ அதனால தான் வஞ்சி காண்டம்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். தமிழ் கிளியர் கட்டாக படித்தவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ பூம்புகார்ன்றது அவங்க பிறந்தது. முசிறின்றது ஒரு துறைமுகம். அதே மாதிரி கொர்க்கை அப்படின்றதும் ஒரு துறைமுக நகரம். தரங்கம்பாடி அப்படின்றது ஐரோப்பியர் வருகையில் மொத்தம் 5 பேர் வருவாங்களா? யார் யாருன்னு பார்ப்போமா? போர்த்துகீசியர்கள் வருவாங்க, டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இவங்க 5 பேரில் யார் கூட இந்த தரங்கம்பாடி கரெக்டாக பொருந்தும், அதாவது யாருடைய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த 5 ஐரோப்பியர்களில் யார் தரங்கம்பாடியை சொந்தமாக கொண்டு இங்கே இருந்தவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சப்போஸ் அது தெரியாதவங்க 8th ஐரோப்பியர் வருகை ஃபஸ்ட் லெசன் இருக்கும், அதை நீங்கள் இன்னும் தெளிவாக படிக்கலன்னு அர்த்தம். எடுத்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். சுங்கச்சாவடிகளில் அமைந்துள்ள ஃபாஸ்டேக்கில் எந்த அலைக்கதிர்கள் உபயோகப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் ரேடியோ அலைவரிசை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டேக்கில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டோல்கேட்டில் அதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா எந்தெந்த வருஷம் சுதந்திரம் பெற்றது அப்படின்னா நம்மளோட அண்டை நாடுகளை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அண்டை நாடுகளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டானது. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவுக்கு நமக்கு
கிடச்ச உடனே கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ 1948 தான் இதுக்கான சரியான பதில். அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஆன்சர் எனக்கு அடுத்து அப்படின்னா சீனா. சீனாக்கு வந்து நமக்கு அடுத்து ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவுக்கு அடுத்து தான் சீனாவுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 1949 அப்படின்றது தான் சரியான பதிலாக இருக்கும். அடுத்து பங்களாதேஷ்க்கு வந்து 71 தான் கிடைக்கும். நம்மளோட ஏன்னா பங்களாதேஷ் அப்படின்றது ஒரு தனி நாடுன்றதை அங்கீகரித்த முதல் நாடே இந்தியா தான். ஓகேங்களா? 71. அதனால கூட தான் 71 நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய சண்டையே நடக்கும். ஓகேங்களா? 1965லையும் 1971லையும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய ஒரு சண்டை வார் மாதிரி நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 1947. நமக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியா பின்னாடியா, இது உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? நமக்கு ஆகஸ்ட் 15 கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்களா, பின்னாடி பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்களா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இதுக்கு படி நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்ரீலங்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம், சைனா அதுக்கு அடுத்த வருஷம், பங்களாதேஷ் 71, பாகிஸ்தான் 47. அடுத்தது கீழடியில் கேட்ட தாலாட்டுகள் அப்படின்ற அந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஓகேங்களா? ஸோ ஈரோடு தமிழன்பன் ரொம்ப அதிகமான நியூஸஸ் வந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் இவர். ஓகேங்களா? ஸோ அடிக்கடி நம்மளுக்கு புக்ஸில் நிறையவே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருப்பாங்க புக்ஸ்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூமியில் வந்து தோற்று விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க 12th புக்கில். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து ஒருத்தன் வந்து பூமியில் விழுந்துருவான், அதுக்கு பூமி முத்தமிட்டு சொன்னது என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம், அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா 9 முறை எழுந்தவன் நீ அல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ தோல்விக்கு பயப்படாமல் டக்கு நீ எழுந்தவன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அடிகளுக்கு சொந்தக்காரர் இவர் தான். வணக்கம் வள்ளுவ அப்படின்றதுக்கு 2004 சாகித்ய அகாதமி விருது இவர் வாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இவரோட அந்த முகவுரையில் தான் வந்து ஒரு பூவோட மலர்ச்சியையும் அப்புறம் வந்து குழந்தைகளோட அந்த புன்னகைன்னு நினைக்கிறேன், என்னென்னு கரெக்டாக எனக்கு தெரில, ஞாபகம் இல்லை. ஓகேங்களா? ஸோ புன்னகை அதுக்கெலாம் வந்து அந்த விவரிக்கிறதுக்கு அகராதிகள் தேவைப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு முன்னுரையில் எழுதியிருப்பார். இந்த மாதிரி நிறைய புகழ் வந்து இவருக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்னன்றதை பார்த்துக்கோங்க. தமிழ் ஓவியம் அப்படின்றத நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பார், பாடல் வந்து கொடுத்துருப்பாரு. அடுத்து பார்க்கலாம். வெற்றிட குடுவையை வந்து கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திவார் குடுவை அப்படின்னு தான் நம்ம அதை அழைப்போமே. ஸோ வந்து ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஜேம்ஸ் திவார். குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் இழு விசையை உணர்கிறீர்கள். இவ்விசைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மைய விளக்கு விசை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ இங்கே இருக்குது குடைராட்டினம், இப்படி இருக்குது, இப்படி தள்ளுது, இதுதான் மையம். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்தோம் அப்படின்னா நோக்கி வரோன்னு அர்த்தம். இதுலேருந்து இப்படி போகிறோம் அப்படின்னா விளக்கு விசை. ஓகேங்களா? விலகி செல்கிறோன்னு அர்த்தம். அடுத்தது தமிழையும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, செக் பண்ணுங்கள். அடுத்தது இது என்ன அப்படின்னா அதோட நியூட்டன் அந்த அழகெல்லாம் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ன்றதை பார்க்கலாமா? ஃபஸ்ட் என்ன இருக்குது, அழுத்தம்னாலே நம்மளுக்கு பாஸ்கல் தான், இது நம்மளுக்கு புக்கில் தெளிவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா விசைனாலும் நம்மளுக்கு நல்லா தெரியும், நியூட்டன் தான். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும்ல, நியூட்டன் வந்து விசைனாலே நியூட்டன் தான், நியூட்டன்னாலே விசை தான், அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கடுத்து நிறைநிலை கிலோகிராம் தான், இது நமக்கு தெரியும். அடர்த்தி அப்படின்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், ஏன்றது வரும். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒளியின் செறிவானது எந்த அலகால் வந்து அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெசிபல். ஓகேங்களா? ஸோ வந்து கேண்டிலா அப்படின்றது வந்து ஒளி செறிவுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கேண்டிலான்றதில் இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஒளி ஆண்டு அப்படின்றது ஒளி வந்து அந்த ஆண்டில் எவ்வளோ தூரம் பயணிக்குது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஒளி அப்படின்றதோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 lakh கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 lakh கிலோமீட்டர் வந்து ஒரு செகண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹெட்ஸ்ன்றது அதிர்வெண்ணை குறிக்கக்கூடியது ஒன்று. ஓகேங்களா? அடுத்து நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அது வந்து எத்தனை டிகிரி அந்த கெல்வினுக்கோ இல்லை ஃபாரன்ஹீட்டுக்கோ சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமமானது. இது வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எந்த நாடு வந்து ஃபிஃபா 2022 உலகக்கோப்பையை நடத்த உள்ளது அப்படின்னு சொல்லி, அதாவது இது வந்து விளையாட்டு சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன பார்க்கலாமா? ஆன்சர் வந்து கத்தார் தான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா 2022 ஃபிஃபா உலகக்கோப்பையை வந்து நடத்துச்சு. அடுத்தது மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பிரேசில் வந்து நமக்கு பிரிக்ஸில் இருக்கக்கூடியது, அதே மாதிரி தான் ரஷ்யாவும். ஓகேங்களா? பிரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அமெரிக்கா அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளோடதில் உணவு தட்டுப்பாடு இருந்திருக்கும். நம்ம சுதந்திரம் வாங்கினப்ப அந்த உணவு தட்டுப்பாடு இருந்த டைமில் PL480 அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ணி நமக்கு வந்து உணவு கொடுத்தது வந்து அமெரிக்கா வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் நமக்கு புக்கில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்கலாம். 67 நாட்டோ என்பது ஒரு வெளித்தரப்பினரின் தாக்குதலில் இருந்து உறுப்பு நாடுகளுக்கு பரஸ்பர பாதுகாப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த கூற்று கண்டிப்பாக சரி தான். ஓகேங்களா? ஸோ ரஷ்யா நேட்டோவில் உறுப்பினராக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி இதுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 மட்டும். அடுத்து
கோல்டன் குளோப் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் விளையாட்டு சார்ந்து தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான். ஓகேங்களா. ஸோ இவங்க தான் கோல்டன் குளோப் விருதை வந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்தது யுஏவி இதோட அந்த விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ தமிழில் பார்த்தோன்னா அன்மேண்ட் ஏரியல் வாகனம்னு சொல்லுவோம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் யோகா டே இது வந்து என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கோ அதுலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஜூன் 21. மே 1 நமக்கு தொழிலாளர் தினமாக கொண்டாடுவோம். ஓகேங்களா. ஸோ வந்து 1923 நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ சிங்காரவேலர் அவர்கள் வந்து மே 1 வந்து தொழிலாளர் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1923 கனெக்ட் பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஜனவரி 30 அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் இறந்த நாள், நம்மளுடைய காந்தியடிகள் அவர்கள் இறந்த நாளாக கருதப்படுறது தான் ஜனவரி 30. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நமதோட நோய் தடைக்காப்பு மண்டலத்தோட தொடர்புடைய அந்த ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தைமோசின். ஓகேங்களா. ஸோ தைமோசின் தான் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தோட தொடர்புடைய ஒரு ஹார்மோன். அடுத்து 72 மைட்டோகாண்ட்ரியாக்கள் செல்லின் ஆற்றல் உலைகள் என அழைக்கப்படுகிறது. அவை மிகை ஆற்றலை பெற்ற ஏடிபி மூலக்கூறுகளை வந்து அது உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா. ஏன்னா இது செல்லோட ஆற்றல் உலைகள்னு தான் சொல்லுவோம். அதுக்கான காரணம் அது ஏடிபி மூலக்கூறுகளை வந்து உருவாக்குது. ரெண்டுமே சரிதான். அடுத்தது இதை வந்து என்னென்ன அப்படின்றத மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. எது இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன இருக்குது, நமக்கு சி இருக்குது. ஓகேங்களா. விட்டமின் சின்றது கொய்யாப்பழத்தில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அவகேடோவில் என்ன இருக்கும் அப்படின்னா கொழுப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது சீதாப்பழமில் என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து கேரட்டனாய்டில் பொறுத்த வரைக்கும் கொழுப்பில் கரையக்கூடிய அந்த நிறமிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து டி வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 74 எலும்புகளை வலுவிழக்க செய்து அவற்றை உடையக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றதான் இதுக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போன்ஸை வந்து வீக்கன் பண்ணி அது இல்லாமல் வந்து பிரிட்டில் பண்ணக்கூடிய ஒரு இதாக வந்து இருக்கக்கூடியது வந்து நம்மளோட ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகேங்களா. அடுத்தது 75 காய்கறிகளை நீரில் சமைக்கும் போது உயிர்ச்சத்து சி வந்து இழக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து உயிர்ச்சத்து சி நீரில் கரையும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் எது, நமக்கு இதில் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் எது, 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க விட்டமின்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த 2க்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கான கேள்வி, நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் எது எது, கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் எது எதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரிதான். ஓகேங்களா. சீனால் ஏற்படக்கூடியது ஸ்கர்வி நோய். ஓகேங்களா. அதையும் வந்து இது மூலமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி செஷன்ஸ் வந்து நம்ம கன்னியூவாக கொண்டு போகலாம். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் லைனாக வந்து கொஞ்சமாக எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அனலைஸ் கொடுக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம இந்த செஷன்ஸ் கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த செஷன் நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணிவிட்டு படிக்கக்கூடிய உங்களுக்கு எஸ்ஐ அண்டு பிசிக்கு படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல். ஓகேங்களா. தேங்க்யூ.